இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வேதம் ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே முதல் 3 வசனங்களிலே சொல்லுகிறது என்னவெனில், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. இந்த வார்த்தைகளை எபிரேய மொழியிலே மூல பாஷையிலே படிக்கும் பொழுது அவைகள் மிகவும் ஆழமான ஒரு சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வசனம் 2 பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது அப்படி என்று வேதம் சொல்லுகிறது. சர்வ வல்லமை உள்ள ஏலோஹிம் தேவன், சர்வ பராக்கிரமசாலியாகிய ஏலோம் தேவன், அவர் சிருஷ்டித்த பூமியானது எப்படி ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருள் நிறைந்த பூமியா இருக்க முடியும் என்பது ஒரு கேள்வி. இதை நாம் எபிரேய மொழியிலே ஆழமாய் ஆராய்ந்து படிக்கும் பொழுது அது மிகவும் வித்தியாசமான ஒரு வெளிச்சத்தை நமக்கு கொடுக்கிறது. ஒழுங்கின்மையும் வறுமையும் ஆழத்தின் மேல் இருள், இந்த வார்த்தைகள் எல்லாமே டொஹு அண்ட் பொஹு என்கிற வார்த்தைகளில் இருந்து மொழிபெயர்க்கப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறது. இந்த டொஹு அண்ட் பொஹு அப்படி என்று சொன்னால் என்ன என்று நீங்க பார்த்தீர்களானால், பூமியானது ஒழுங்கின்மையாய் ஆக்கப்பட்டது அல்லது வெறுமையாய் ஆக்கப்பட்டது. இருள் அதை பற்றி கொண்டது. பூமியானது நியாயம் தீர்க்கப்பட்டது அப்படி என்று கூட அவைகள் மொழிபெயர்க்கின்றன. அப்படி என்று சொன்னால், 1வது வசனத்திற்கும் 2வது வசனத்திற்கும் இடையிலே ஏதோ ஒரு மிகப்பெரிய காரியம் இந்த சிருஷ்டிப்பின் வரலாற்றிலே நடந்திருக்க வேண்டும். அது என்னவெனில், பாவம், ரிபெலியன், அதாவது தேவனுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த எதிர்க்கிற மனப்பான்மை. அடுத்தது ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு. அது ஆங்கிலத்திலே சின், ரிபெலியன் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படி வரும். இதுதான் சாத்தானுடைய விழுகை. எனினும் நாம் அந்த காரியத்தை இந்த காணொளியிலே பார்ப்பதில்லை. நாம் பார்க்கிற மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால், தேவனுடைய ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பாருங்க, பூமி இருளடைந்து போயிருக்கிறது, வெறுமையா இருக்கிறது. தாம் சிருஷ்டித்த பூமி ஒழுங்கின்மையானது, வெறுமையானது, இருளடைந்து போயிருக்கிறது. ஆனாலும் தேவனுடைய ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அவர் எதை குறித்தும் கலங்கவில்லை. அவர் எதை குறித்தும் பயப்படவில்லை. அவர் தேவனுடைய வல்லமையை நம்பி தம்மால் என்ன செய்ய முடியும் என்கிறதை அவர் முழு நிச்சயமாய் அறிந்து அந்த ஜலத்தின் மேல் அவர் அசைவாடி கொண்டிருந்தார். அசைவாடி கொண்டிருந்தார் என்கிற வார்த்தை எபிஃபரோ என்கிற கிரேக்க மொழியிலும் அதை போன்ற ஒத்த எபிரேய வார்த்தையிலிருந்தும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அது என்ன என்று சொன்னால், கிட்டத்தட்ட தியானிப்பதற்கு சமமான ஒரு வார்த்தையே. ஒரு கோழி எப்படி தான் இட்ட முட்டைகளின் மேலே அடை காக்குமோ, எப்படி அவைகளின் மேலே தியானமாய் இருக்குமோ, கர்த்தருடைய ஆவியானவர், தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அவர் தியானம் பண்ணி கொண்டிருந்தார். எதை தியானித்துக் கொண்டிருந்தார்? நான் சொல்லுகிறேன், இருளை அவர் பார்க்க மறுத்து வெளிச்சத்தை அவர் தியானித்துக் கொண்டிருந்தார். வெறுமையை அவர் பார்க்க மறுத்து
எல்லா விதமான ஆசீர்வாதங்களினாலும் தம்முடைய பூமியை, தம்முடைய உலகத்தை அவர் மறுபடியும் சிருஷ்டிக்கிற அந்த காட்சிகளை அவர் தியானித்துக் கொண்டிருந்தார். இந்த காட்சிகளை அவர் தியானித்து 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 இந்த காட்சிகளினால் அவர் நிரம்பிய அந்த பொழுது தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. என் அன்பின் சகோதர சகோதரிகளே, கர்த்தர் தம்முடைய உலகத்தை மறுபடியும் சிருஷ்டித்தது இப்படித்தான். It's called the law of meditation and confession. எப்பேற்பட்ட ராஜ்யத்தின் திறவுகோள்களை பயன்படுத்தி அவர் மறுபடியும் தம்முடைய உலகத்தை உருவாக்கினார் என்றால், தியானம் என்கிற பிரமாணம், அறிக்கை என்கிற பிரமாணம், இந்த பிரமாணங்களுக்கூடாகவே, இந்த ஸ்பிரிச்சுவல் லாஸ், ஆவிக்குரிய பிரமாணங்களை பயன்படுத்தியே அவர் தம்முடைய உலகத்தை மறுபடியும் சிருஷ்டித்தார். நான் சொல்லுகிறேன், உங்கள் பிதாவாகிய தேவன் தம்முடைய உலகத்தை அவர் மறுபடி சிருஷ்டித்தது தியானத்தின் மூலமாகவே. அவர் எதை காண வேண்டும் என்று விரும்பினாரோ அதை தன்னுடைய மனக்கண்களினாலே கண்டு தன் விசுவாசத்தின் வார்த்தைகளினாலே அதை பேசி பேசி உருவாக்கினார். இப்படித்தான் தேவன் தன்னுடைய உலகத்தை மறுபடியும் சிருஷ்டித்தார். மறுபிறப்பு அல்லது மறு சிருஷ்டிப்பு அப்படி என்று சொல்லலாம். ஆகவே இதுதான் உங்களுடைய நற்செய்தி, இதுதான் உங்களுடைய டெஸ்டிமோனி, சாட்சி. நீங்களும் உங்களுடைய உலகத்தை இப்படியே உருவாக்க முடியும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, மானசீக வாழ்க்கையை, உங்களுடைய சரீர வாழ்க்கையை, உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையை, உங்களுடைய ஊழியத்தை, உங்களுடைய வியாபாரங்களை, உங்களுடைய படிப்பை நீங்க இதே விதத்திலே உருவாக்க முடியும், மறுபடியும் உருவாக்க முடியும். எப்படி? தேவனுடைய வார்த்தையை தியானித்து அந்த காட்சியை உங்களுடைய மனக்கண்களிலே வைத்து அதை பேசி பேசி உங்களுடைய உலகத்தை நீங்க உருவாக்க முடியும். கர்த்தருடைய நாம மகிமைக்காக. ஆகவே இந்த ஆவிக்குரிய பிரமாணங்களை பயன்படுத்தி ஒரு புதிய வாழ்க்கையை இயேசுவின் நாமத்தினாலே, தேவனுடைய வார்த்தையை கொண்டு, ஆவியானவருடைய ஊழியத்தை கொண்டு உருவாக்க